அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இனிமேல்தான் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் செய்யும் முரட்டுத்தனமும், தனக்கு தேவையானதை எப்படியும் சாதித்து காட்டும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ஒன்றிணைவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, இனிமேல் தான் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் செவ்வாய். அது மட்டுமல்லாது புதனை சமகிரகமாக பார்த்தாலும் புதன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக சூரியனை பார்க்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகநிலைகளும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இணைந்து வலம் வரப் போகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் பொதுவாகவே இந்த தருணத்தில் உண்டு. புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் இந்த இரு கிரகநிலைகளும் ராசிக்கு சகாயமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிநட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் நுழையும் தருணம் என்பது அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 3ஆம் இடத்தில் இந்த வேளையில் அமர்ந்திருக்கக்கூடிய தருணம் என்பது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை செய்யும் முரட்டுத்தனம் மிக அற்புதமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். சகாயஸ்தான இருப்பதால் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக செய்து முடிக்க முடியும். அதே வேளையில் எதை தமக்கு வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எப்படியாவது சாதிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறாருங்க புதன். எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் நிறைவாக கிடைப்பதால், அதே சமயம் வீரமும் ஒருங்கிணைந்து கிடைப்பதால் இந்த வேளையில் எட்ராக் பாக்குவத்தலைய முடிடா கல்யாணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று சில பணிகளை செய்தாலும் கூட அதில் சிக்கல் சிரமம் இல்லாமல் விரைவாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அனைத்து வகையான பணிகளின் தன்மையையும் தாக்கத்தையும் அறிந்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான புதன் இணைகிறார். தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க புதன். அவர் மிக வலுவாக சகாயஸ்தானத்தில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வருவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. பாக்கியஸ்தானம் செவ்வாயின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. தனது சொந்த ராசியை புதனுடன் இணைந்து பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான வெற்றி வாய்ப்புகளையும் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் உங்களது வீடு தேடி நல்ல செய்திகளும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய குணம் அறிந்து
மற்றவர்கள் நடப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் குணம் அறிந்து இந்த தருணத்தில் சாதுரியமாக நகர்வுகளை நகர்த்துவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பனிப்போர் என்று சொல்லக்கூடிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் பிரச்சனை சுமூகமாக முடியும். நினைப்பதை காட்டிலும் பல மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் புதனின் மீது பதிகிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இல்லத்தில் உறுதியாகவே மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பங்குகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை என அனைத்துமே சாதகமாக மாறும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் கூட உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக கைகூட போகிறது. இந்த தருணத்தில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உண்டு. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும், நோய்வாய்ப்படும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன் முரட்டுத்தனமான செவ்வாயுடன் இணைந்து புத்திசாலித்தனத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு பெயர் புகழ் செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. கலைத்துறை அரசியல் துறையில் வியக்கத்தக்க வகையில் அற்புதமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை உறுதியாகவே உண்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய குறுக்கீடுகள் அனைத்தும் நிச்சயமாக தவிடுபடியாகும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. குறுக்கீடுகள் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொது வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த சூழலில் மீண்டும் அவை உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விவேகத்துடனும் விரைவாக பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேளையாக விவேகத்தின் அதிபதியும் வீரத்தின் அதிபதியும் ஒன்றிணையும் இந்த தருணம் அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் விலகும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் பரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் மற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற கல்வி ரீதியான உதவிகளை செய்யுங்கள். அதனால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு இனிமேல் தான் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் மிக வலுவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள்.